அவேலா, எல்லோரும் வந்துவிட்டார்கள். எனவே ஆரம்பிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். நீ இது சரியில்லை. கடினமாக இருக்கும். எனக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கின்றன போல. சிறப்பா இருக்கிறது. பெட்டி, இந்த குக்கீகள் உங்களுக்காக. ஒரு பிரச்சனை அல்ல. Ali Serke. The cookie and ice cream gu a furry ailing churro ing. The Nordkurke na eom volime teo perum. Chiprasuyanda எனது சிகி தயார். இப்போது கிரவம் முக்கியமான விஷயத்துக்கு நாம் போகிறோம். இதற்கு சாக்லேட் பால் மற்றும் கிரீம் தேவை. இந்த பொருட்களை கலக்குதல். நான் ரோபோட் என்பதன் அடிப்படையில் இது நல்லது. என் உடலில் நேரில் பொருத்திய கலவை எரிப்பு உண்டு. நாம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். ஐஸ்கிரீம் ஆயத்தமாகிவிடும். சமைத்தது முடிந்தது. மீதான குக்கி பொடிகள் போட்டு நாங்கள் முடித்தோம். என்ன நடக்கிறது? பெட்டி, தீ குழந்தைகளுக்கான விளையாட்டு பியாருள் அல்ல. இது பாதுகாப்பானதல்ல. நான் உனக்கு உதவுவேன். ஓ, நன்றி ரோவன். நீ ஒரு நிஜ மாயாஜாலக்காரன். கை சேர்த்து கொடு. அடப்பாவியே, என் விரல்கள் அனைத்தும் ஒரு சாக்கெட்டில் இருந்தது போல. என் சாக்லேட் மிகவும் மணமாக உள்ளது. அதைவிட சிறப்பாகவும் உள்ளது. நாம் கொஞ்சம் எடுத்து குளிர்ச்சி படுத்த வேண்டும். என் ஃப்ரிட்ஜ் உதவும். முழுமையுடன் இருங்கள். என்னுடைய கலவையெல்லாம் தயாராகிவிட்டது. நாங்கள் அதை சிறப்பு மாறுதல்களில் ஊற்றி குச்சியில் உண்மையான பாப்சிகிள்கள் செய்ய வேண்டும். மாறுதல்கள் நிரம்பியவுடன் அனைத்தையும் உறைய வைக்க வேண்டும். நான் என் சிறப்பு உறைபத அச்சாரத்தை பயன்படுத்துவேன். இப்போது அதற்கு மேலாக சாக்லேட்டை ஊற்றுகிறேன். இது அதை அக்கோமே முழுமையாக்கும். சற்று அழகுபடுத்துவோம். அது மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் உள்ளது. அது உண்மையிலேயே ஓர் அற்புத படைப்பு. அது அழகாக இருக்கிறது. இதோ எனது ஐஸ்கிரீம் சொப்புகள். அதை சாக்லேட் சிரப்பால் அலங்கரிக்கிறேன். இது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அதுக்கு நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. நான் இதை முதலில் முயற்சி செய்கிறேன். அமைதி. மேலும் ஒரு கம்பு. இது மிகுந்த பொழுதுபோக்கும். இதை பாருங்க. இது என்ன பெரிய கான். ரொம்ப ருசியானது. எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும். பாருங்கள். எனக்கு அது பிடிக்கும். அதை சுவைடுங்கள். மிகவும் ருசியானது. உலகின் சுவையான ஐஸ்கிரீம். உணவு சுவையாக இருக்கிறது. நீங்கள் மற்றும் உங்கள் ஸ்மார்ட் போனுக்காக நாங்கள் தயார் செய்து வைத்துள்ள விளையாட்டை பாருங்கள். விளையாடி டோனட்ஸை சேகரித்து வெற்றியடையுங்கள். மல்டிடு சார்ட் விளையாட்டை கூகுள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் பதிவிறக்குங்கள். எனக்கு என்னுடைய விருப்பமான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஹூரே, இது எளிது. உங்களுக்கு தெரியவில்லையா? வாசம் இல்லை. நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நமக்கு தேவை எடுத்துக்கொள்ளும் உருளைக்கிழங்குகள். முதலில் உரிக்க வேண்டும். அதற்காக ஒரு சிறப்பு கருவி உண்டு என்னிடம். அதை பயன்படுத்த மிகவும் வசதியாக இருக்கும். இப்பொழுது தோல் உரித்த பட்டாளங்களை எடுத்து ஒரு சிறப்பு கத்தியை பயன்படுத்தி துண்டுகளாக வெட்டுகின்றோம். எல்லாமும் வெட்டின பிறகு ஒரு சிறிய தட்டில் இவற்றை எண்ணெயில் வைப்போம். சூடான எண்ணெயில். நீ புரிந்து கொள்கிறாயா?
Oh, Sam sorry straight to me. Inko will probably is their way free. அவன் கொஞ்சம் வார்த்தையாக இருக்கிறான். சரி, நான் தான் இப்போது. முதலில் எனக்கு எண்ணெய் வேண்டும். ஆனால் அது பாய்வதே இல்லை. இப்போது பெரிய ஆச்சரியம். இது வேலை செய்யவில்லை. நான் ஆலு விரட்ட முடியவில்லை. வாயினில் யாரும் கருகுவதற்கு முன் அதை மூடிவிடுகிறேன். ஆஹா, அதை பார். And fairy French fries and so they are eclati. போகலாம். திஃபாரிலே உருளைக்கிழங்குகளை வைப்பது. தோலை உரிக்கிறோம். துண்டுகளை வெறும் எண்ணெயில் தயார் செய்கிறோம். If her girl is your African or Yanking, so I aim with soon. அப்படியா? நான் என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறேன். மறந்து விடாதீங்க. பரவாயில்ல. நான் சாஸ் டெலிவரிக்காக அழைக்கிறேன். அது உண்மையான ரயிலா? அது மிகவும் குளிர்ந்து இருக்கு. பெட்டி, என்னை நினைக்கிறேன். நீ ஏதோ மறந்து விட்டாய். பார்க்கும்போது எல்லாமே கருகி விட்டது. இந்த பட்டாணிகள் குளிர்ச்சியாக உள்ளன. எவ்வளவு சூடு! சட்டம் பழுதுபட்டவன் மாதிரிதான். இத்தனை சாதாரணமான பணியையும் நான் செய்ய முடியல. கண்டிப்பாக நான் தோல்வி அடைவேன். அதுவே உள்ளதான். நான் பழைய சாஸ்திரையிலா நம்ப முடியலனே நான். பரவாயில்லை. சரி. இதுக்காகமிருந்து வரும் வாசனை மிக மோசம். நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். மற்றும் இது சுவாரஸ்யமாக உள்ளது. இது மிகவும் ருசியாக தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கு. இப்போ ரயிலுக்கு நேரம். அரும்பலம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் சாஸ்கள் மிக இனிப்பாக இருக்கின்றது. நான் இதை முழுவதும் சாப்பிடுவேன். அதுதான் வெற்றியாளர். பழமையான உருவாட்சி மிக சிறந்தது. ஹூரே! இப்போ எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேணும். பணி தெளிவாக உள்ளது. நம்ம இதை பையலாமா? நான் ஒரு அன்னாசி பழத்தை பயன்படுத்துவேன். அடிப்பகுதியை எடுத்துவிட்டு அதில் ஒரு பிளண்டர் வைக்கலாம் மற்றும் அனைத்தையும் கலந்து விடலாம். இப்போது என் சர்ஃபஸை சரசுவேன். நிறைய சருஃப்கள். முடிவெடுக்கி கஷ்டம். சாக்லேட் சென்சேசே the ஏன் காக்டெயிலுக்கு மெசனேஜ். வைசதைய ஒரு சருவியின் உதவியுடன் கண்ணாடியை அலங்கரிக்க வேண்டும். சில உணவு வண்ணம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? விசித்திரமானவங்க. ஹாஹா. எங்கள் அன்னாசி பழத்தை எடுத்து எல்லாவற்றையும் கண்ணாடியிலே ஊற்றுகிறோம். இந்த நிறத்தை பாருங்கள். ஒரு நீளமான குழல் நான் சேர்த்து முடித்து விடுகிறோம். என்னிடம் முழு பாலம்சம் சாக்லேட் பந்துகள் உள்ளன. ஒரு கலக்கி பயன்பட வேண்டும். சொந்த பாணியில் சிறப்பாக செயல்படுவோம். களின் வாசனை. ஆமாங்க, எல்லாத்தையும் நன்றாக கலந்து விடுங்கள். இப்போது வேகமான முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. என்ன பேச்சு நண்பர்களே? நீங்க குபீர்த்துக் கொள்கிறீர்கள். என்ன? நன்றி ராபின், என்னை காப்பாற்றினாய். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம். அண்ணாம், கிரீம் தேவை. இது பிடிக்கவில்லை. இப்போது மிகச் சிறப்பாக இருக்கிறது. முட்டாள். அறை அற்புதமாக உள்ளது. இப்ப சேஃப்கோங்க கேன்மையை காக்டெயிலை அப்படியும் ஆடிஸ்டுவிண்டே கற்றுத் தருவார். ஜெலமர்த்தை கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் சரி. ஒரு சிறப்பு கண்ணாடியில் கலந்து விடப்பட்டுள்ளது. இந்தியா, நாம் ஒரு ஸ்லஷியை பெற்றுள்ளோம். அது ஒரு கண்ணாடியிலே வச்சிடுவோம்.
இப்போது அடுத்த சோடா இன்னொன்று. அடுக்கு அடுக்காக நமக்கு ஒரு ஸ்ட்ரா தேவை. அடியே ஆக்கி முடிஞ்சது. எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. நான் நீல காக்டெயிலை தொடங்குகிறேன். ரொம்பவும் ருசியாக இருக்கிறது. இது எனக்கு பிடித்தது. வாவ், அதை பாருங்கள், அது ஒரு உண்மையான வானவில். நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். செல்லமே, மாட்டேன். அது சாதம்தான். அதை குடிக்க முடியாது. அதை நான் விரும்பவில்லை. அது மிகப்பெரிய வைன், மிகவும் சுவையாக உள்ளது. அதேதான் வெற்றி. நான் சிறந்தவன் என்று எனக்கு தெரியும். எனக்கு சமையல் போட்டிகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன. எனக்கு மேலும் தர்பூசணி வேணும். முடியாது, அது வேண்டாம். எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது. இல்ல, எனக்கு வேண்டுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஓ, நன்றி, மகிழ்ச்சி. நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம். போகலாம். எனக்கு தர்பூசணி வேண்டும். இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனக்கு தர்பூசணி வேண்டும். அதை எனக்காக தயார் செய்யுங்கள். நீ என் சமையல் சவாலில் உள்ளாய். வாவ், இது முடிந்துவிட்டது. பிரிட்டனி, நான் தொடங்க நினைக்கிறேன். முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள். அது போல. ஆமாம், அதுதான். நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம். இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும். நான் சேஃப் போல இருக்கிறேன். மைலி, நீ கவனமாக இரு. மெலனை மூடி வைத்திருக்கிறாள். அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தையலையை எடுத்துச் செல்கிறாள். இவை அனைத்தும் உங்களுடைய பிளண்டர்களே. ஓப்ஸ், மன்னிக்கவும் பாட்டி. ஆனாலும் நான் எங்க இருந்தேன்? வா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை. முழு சாதனத்துடன் ஸ்கிட்டில்ஸ் போல் ஒன்றே. எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன். இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டில்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது? எல்லா விதமான ஸ்கிட்டில்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம். தயார். இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக ஜெல்லடின் கலவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றி விட்டேன். எப்படி குளிர்விப்பது? எனக்கு தேவையான அனைத்தும் என் பழந்தியா பையில் இருக்கின்றன. ஓ சரி, மைலிட இருந்து ஒரு மென்தால்மெண்ட் வாங்கினா மைலி கவனிக்க மாட்டா இல்லையா? அவ கவனிக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. பூசணிக்காய் உள்ளே அருமையான மனம். வாவ், என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது. எனக்கு குளிர் ஏறுகிறது. ஷாவ் இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்கிறாரு. எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது. நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணியில ஊற்றுவேன். அது ருசியா இருக்கும். நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன். எனக்கு நிறைய உண்டு. இப்போது டாக்கியன் சூப்புகள் இங்கே உள்ளது. சூடு சீப்புகளா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன். பாட்டி, நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா? சரி, சாப்பிடி பாப்போம். அது என்ன? ஓ, ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது? ஓ, என் வாய் தீ பிடித்து கொண்டது. ஓ ஆம் பாட்டி, என் கால்நடை விஷயம். அது உருகிவிட்டது. என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம் மயிலே. ஓ பாட்டி, நான் மன்னிக்கவும். நீ தாகையா தேவையா? இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ. இப்ப ஹூபு பூபுவோட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள். இது சிறப்பாக இருக்கும். பாட்டி, நீங்க எதை கண்டுபிடித்தீர்கள்? நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன். என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது. இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள். நீங்கள் வெள்ளரிக்காய்களை உடைய வேண்டும் மற்றும் இப்போது அவற்றை நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சரி, நாங்கள் அங்கே சாக்லேட் கிரீமை வைக்க வேண்டும். ஆனால் முதலில் சாக்லேட்டை உருக்க வேண்டும். சாக்லேட் சிவப்பாக இருக்கையில் நீர் அத்தனை சாக்லேட்டை நிரப்புவதற்கு தயார் செய்வீர்கள். கிரீம் உருகிய சாக்லேட். இப்போது ஒவ்வொன்றையும் கலந்து சாக்லேட் கிரீம் ருசியாக இருந்தால் தர்பூசணியில் சாக்லேட் கிரீமை நிரப்பவும். ஓ, பிரிட்னிக்கு என்ன ஒரு சுவையான உணவு. முயற்சி செய். வாவ், பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எங்கே தொடங்க வேண்டும்? என் கண்ணே தவறுகிறது. ஆமாம், நான் இந்த தர்பூசணியை முதலில் தொடங்குவேன். இது என்ன? சாக்லேட் கிரீம். ஓ, இது அருமை. எனக்கு இது பிடிக்கும். நான் இதுவரை இதை முயற்சிக்கவில்லை. இன்னும் என்ன இருக்கின்றது? ஹோம்,
பார்ப்போம். சரி, தர்பூசணி ஜெல்லி, அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது. இது மிக நன்றாக இருக்கிறது, எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு தோல் பிடிக்காது. ஜெல்லி மார்க்கு சென்று சேர வேண்டும். அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது. என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம். ஒரு ஆச்சரியம். சில திரவ பபிள்கம் ஜெல்லியுடன் உறவாய். மிகவும் சுவையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அந்த உள்ளீட்டிலிருந்து ஒரு பபுள் விட முடியும். ஓ, இது மிகுந்த குளுகாக உள்ளது. ஓ ஆமா, இது முடிவு செய்யப்பட்டது. மைலி வெற்றி பெற்றுள்ளார். நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா? ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் ரெசிபியை பகிரலாம். இது மிகவும் சுவையாக உள்ளது. இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது. நான் ரொம்ப பசிக்கிறேன். இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது. இருக்குல்ல குட்டீஸ், எல்லாத்தையும் தயார் செய்றோம். நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்த போறேன். இவை கனெல்லோனி. அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும். அனைத்து கனெல்லோனிகளையும் மோட் கோலாய் வடிவத்தில் வையுங்க. இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீஸை கொடுக்கின்றோம். மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசிவிட வேண்டும். உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு மேலும் சீஸ் வேணும். சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன். பாட்டிகளுக்கும் அவங்க சொந்த முறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாயா? சீஸை உடைக்கிறியா? திராட்சைக்கு மேல் நல்ல இடம். இப்போது நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவனில் காய்ச்சுங்கள். சரி, பாட்டி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா? இல்லையெனில் சாப்பாடு தயாராகும் போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும். நிச்சயமாக நான் ஒரு தொழில் பழகுனராக பேஸ்டாவை நானே தயாரிக்க வேண்டும். மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது. மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும். எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன். பேபி பிரெட், நீ இதை மதிக்கணும். இப்ப மாவந்த மெல்லிய தடவா வெறிக்கணும். One of predicting Branante sprays is more than treats like widow. அப்படியே சிறப்பு. இப்போது நாம் மாப்பந்தையை பாஸ்தாவாக வடிவமைக்கின்றோம். நான் ஏற்கனவே சாதாரண மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன். இப்போது நாம் எல்லாம் ரோல் செய்வோம். அதுபோல என் பிரதான உருளி கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன். நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றமளிக்க வேண்டும். அதை பாருங்கள். மற்றும் பாஸ்தா தயார். அதை தட்டில போடுவோம் மற்றும் சாஸை நடுவில் வையுங்கள். நான் முடித்து விட்டேன். என்னை மிஸ் செய்தீர்களா? என் பாஸ்தா தயாராகிவிட்டது. ஓ, யோல்மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை. வைலி பேபி, நீ என்ன செய்தாய்? சரி, எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது. இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் ஊற்றிக்கொள்ளுங்கள். தீண்டைக்கு கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று. பாத்திரத்தில் கலந்து பரிமாறிவிட போதும். இது ரெடி. ஓ மை காட், எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது. எங்கு தொடங்க பாருங்கள். இவை மிட்டாய் மாதிரி இருக்கும். அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம். அவை ருசியானவை, சுவையாக இருக்கிறது. என்ன தவிரவா? இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம். ஓ, சீனா நூடுல்ஸ். இது சுவையாக இருக்கும். நாம் அதை முயற்சிப்போம். எப்படி சுவையாக இருக்கு? பல்கலாக இருக்கு. ஆமாம், அது மிகுந்து போயிடுச்சு. ஆஹா, நான் இருக்க விரும்பவில்லை. மசாலா உணவு வேற எதுவும் தனாவோல செய்வதில்லை. ஆஹா, அதை சாப்பிட அழகாக இருக்கிறது. அப்படியா? சாப்பிட்டு பார்ப்போம். ஓ காதலா, இது கேக் போல இருக்கு. வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது. பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன். உண்மையிலா? வாழ்த்துகள், வெற்றி எனது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன்.
நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன். என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஒரு குல்டி என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சரியான மால்டும் இருக்கிறது. இதுல இதயம் வடிவ மால்ட் இருக்கிறது. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் M&M's வைப்போம். இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம். ஆஹா, அப்படிதான். இப்போது நான் மேலே கீறும் காரமலை ஊற்றுகிறேன். Ini oruç feri tekme. இப்ப ஒவ்வொரு சூடாக்கும் நுடல்லாவ ஊற்று. எனக்கு அது பிடிக்கும். பிரிட்னிக்கும் அது பிடிக்கும். என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும். இதோ சில நுடல்லா, இதோ அங்கே மேலும் நுடல்லா. இப்ப நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம். போது வருகிறேன். ஆஹா, பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. நீ எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாய்னு நான் நினைத்தேன். அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம். இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்கவிருக்கிறேன். புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும். ஸ்ட்ராபெரிக்குகள், ப்ளூபெரிக்குகள் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் பேரிஃபை. ஓ, சாக்லேட் உருகி இருக்கிறது. அதை வெளியே எடு. இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள். அட, அது எப்படி அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் உள்ளது. அதை விட்டு வைக்கிறோம். இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள். ஆஹா, நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சம் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன். அருமையானது. எல்லாம் தயாராகிவிட்டது. சரி, உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன். என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள். இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட். நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன். அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது. அதிசயமாக இருக்கின்றது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம். நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கடை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம். இன்னும் சில விவரங்கள். அது தயாராகிவிட்டது என்றுதான். இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்டு எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம். அனைத்து சாக்லேட்டை அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள். கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது. அருமை. என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன். நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன். அச்சகத்திற்கு செல்லலாம். ஓ, இது என் கனவு. நிறைய சாக்லேட். எல்லாம் எனக்கே மட்டுமா? சூப்பர். இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன். கோவரகாரம் அப்படி எப்படி வெடிக்குதா? அருமை. இப்போ பாட்டி கொடுத்த சாக்லேட்டை முயற்சி பார்ப்போம். ஓ, இது கிட்டத்தட்ட திரவமா இருக்கும். ஆச்சரியம். பழங்களுடனும் இருக்கிறதா? மிக சுவையானது. ருசியானது. இதுல என்ன இருக்கு பாப்போம். வாவ், கடற்கரை மாதிரி இருக்கிறது. மலைமா, இதுல பட்டருடன் கூட பெற்றர் இருக்குது. ஏன் பிடிக்கும்? சுவையாக இருக்குது. ஆனால் நான் ஒரே வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டும். என்ன செய்வது? அது யார்? சரியா, இந்த சாக்லேட் வெற்றி பெறுகிறது. இது மிகச் சிறந்தது. நான் வென்றேன். பிரிட்னி, நன்றி. நான் மிகச் சிறந்தவன். நீ கேட்கலையா? மிகச் சிறந்த. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். ஓ, பர்கர். அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பேகர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன். நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது. ஆனால் இது மிக சிறந்த பன்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரிப்னா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை.
நிறைய வைட்டமின்கள், காரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டியாகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான புர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள். மகிழுங்கள் மல்டிடூ ஸ்வோர்டுடன். நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். Enough for a package. அல்லது ஆடுவேனா? யாகு. ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில் மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீஸை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம் இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள், இன்னும் கொஞ்சம், சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன். அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ், மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். பை பை. அல்லா,
இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கியோரும், ஆனால் பார்த்து கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா? வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். அட, நல்லா இருக்குது. என்ன ஒரு சிம்பு பால் போதல். நாம் எங்க கலவைகளுக்குள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. ஏய், இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடைய மாய் இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர், பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் மோம் சலிப்பு அளிக்கின்றதே. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். ஊஸ், நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றாள். அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமாம், அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்ரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு, நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு.
இதை சாப்பிட போவது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர். நிச்சயமாக நான் செஃப் என்பதால எனக்கு சமையல் தெரியுமே. நான் உங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த கேக் செய்யவிருக்கிறேன். மையத்தில் சராப் மாதிரியை வைத்து இடம் செய்து கிரீமை எல்லா பகுதிகளிலும் பரவச் செய்து ஸ்பேச்சுலாவால் சமமாக செய்து மேலும் பல அடுக்குகள். அருமை. இனி இதற்கு சரியான தோற்றம் கொடுப்போம். ஏது பாட்டி? என்னிடம் ஒரு அச்சு அலமாரி இல்லை. நான் ஒரு துருவியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நடுவில் ஒரு துளை இருக்கிறது. அற்புதம். அதில் இனிய சாறை நிரப்பலாம். இல்லை பாட்டி, நீ இதை செய்வதற்கு தயார் மனமாக இருக்கிறாயா? ஓ, நன்றி பேரக்குழந்தை. எனக்கு பற்கள் உள்ளன. வணக்கம். பீஸ் அவரை என் பிடித்து விட்டது. அழகு மணிக்கொம்புகளை அது ஒரு பயன்படுத்தி நிகழ்ச்சி. குழந்தைக்கு நல்லதும் ருசியானதுமாக இருந்த சிறார் கேக்கை அலங்கரிப்பேன். ஓ, இந்த வீடு இத தடை பாருங்க. செய்யப்பட்டுள்ளது. இவைகளை பார்க்கிறாயா? இவை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவைகள். தானே செஞ்சுக்குறியா கொஞ்சமா? ஹே, எவ்வளவு நகைச்சுவையாக. நான் ஒரு பெரிய எரிமலை தயாரித்து விட்டேன். சிறிது சர்க்கரை நீரை ஊற்ற நேரம். அது நமது லாவா ஆகும். அமேயமான இறுதி உந்துதல். வந்து அற்புதம். அரே, என்ன மீண்டும்? ஹே குழந்தை, பொறுமையாக இரு. அங்கே நீ என்ன சொல்ற? நான் குக்கி கூழ் செய்றேன். நான் வலிமையானவன். இப்போ நாம ஒரு அற்புதமான கடற்கரை செய்யலாம். நீக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அருமை. இந்த அலங்காரங்கள் அதிசயமானவை. எல்லாம் மாஸ்ட் முட்டையால செய்றாங்க பாரு. அறிதல். வாவ், நீ தொங்க சிறப்பாக செய்தாய். இந்த அற்புத கடலோரத்திலிருந்து என் கண்களை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு அழகான புகுப்பு. முயன்று பாருங்கள். வாவ், ருசியானது. உதவிக்கு நீங்கள் ஒரு மேதை. மிகவும் நன்றி. மிகவும் அழகாக உள்ளது. தேன் மிகவும் இனிமையாக. கோதுமை மற்றும் தேனீச்சுவர் மிகவும் முறுக்கல். என் விரல்களை நக்கலாம். இது என்னால் பிடிக்கிறது. சரி செஃப், நான் எரிமலை ஒன்றை குடிக்கிறேன். இதை நான் இதுவரை செய்யல. இது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றும் கேக் தானே ரெசிபியாக அவ்வளவு சுவையா இருக்குது. வெற்றி பெற்றவர் மை. நன்றி காரிகை. சரி சரி சரி, இந்த இனிய வாலண்டைன் எனக்கு ரொம்ப வேணும். ஒரு கிணறு. ஓ, அது ஒளி குமிழ்ச்சி. இனி பேத்தி ஸ்ட்ராபெரிகளுக்கு மிகவும் விரும்புவாள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் அதில் ஒரு ஃபவுண்டைன் ஆக்குவேன். என்ன அதிசயம்! எங்கள் ஸ்ட்ராபெரிகள் கலந்து விட்டன. இதனை ஊற்றுவோம். அற்புதம். ஓ, இந்த மாதிரிகள் பார்க்க நம் இனிப்பு கலவையை இதில் ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைத்து உறைய முடியும். இப்போது நீங்கள் அவற்றை கிணற்றில் மூழ்க விடலாம். அருமையான யோசனை. அதை குச்சியில வச்சு விடலாம்.
குறிக்கும் ஒரு அணுகுமுறை. பாட்டி, எனக்கும் ஒரு திட்டம் உண்டு. என் தங்க கைப்பைத்தில் என்ன வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ நமக்கு தெரியவில்லையா? நன்றி, தொண்டு பாருங்க. மிக காப்பாக விலை உயர்ந்த மிட்டாய்கள். முதலில் அதிகமாய் வெளிச்ச சாக்லேட். நாம் இதை நீர்க்குளத்தில் உருக்க வேண்டும். வெள்ளையில் இருக்கும். ஆம், இவ்வளவு தெளிவாக. இப்போது எனது இனிய பொன்னிற ஸ்ராப் மட்டுமே. அது உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? ஆம், ஆச்சரியமாக உள்ளது. ஆமா, இதுதான் எல்லாமா கலக்கி கிளந்திருக்கேன். நான் ஒரு உண்மையான தங்க ஊற்றை உருவாக்குவேன். மின்மினிக்கு சில மாயாஜாலங்களை சேர்ப்போமா? அப்பா கோபம் கொண்டார். பாப்பா ஆசியம் சாக்லேட்டுகளை ஊற்றி விடுவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவற்றை காண்பிக்கிறேன். சரியாக உள்ளது. அதனை ஒரு குச்சியில் எடுப்பது அல்லவா? என்ன மீண்டும் ஐயோ பேரன், இது மிக அதிகமாக இருக்கின்றது. நாம் ஒரு கிணறு அவசரமாக தயாரிக்க வேண்டும். என்னிடத்தில் பெர்கம் இருப்பது நன்றாகவே. சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். அதை உடைக்க வேண்டும். வாங்க, அந்த நெருப்பு பாருங்கள், அருமை. மற்றும் நான் ஜெல்லிகளை கம்பிகளில் வைக்க பயன்படுத்துவேன். வா, எனக்கு பல திருப்திக்குரியவை இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு விதமாக உள்ளன. யார் பார்த்தார்? ஓ, ஹாஹா, சூப்பர். சரி குட்டி சகோதரி, உனக்காக எல்லாம். ஓ, எல்லா ஃபவுண்டின்களும் மிக அழகாக இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரி ஒன்றை தொடங்கி பார்க்கிறேன். எங்கள் ஸ்ட்ராபெரிகள் ஃபவுண்டனில் மூழ்க விட்டு ஒரு முறை முயன்று பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் இருந்தது. உட்காருங்க. இந்த ஊற்று கிணறு பப்ளம் இருந்து உருவாக்கப்பட்டதா? அது அருமையா இருக்குது. மிக மிக நன்றாக லிப்பிங். அங்கே கமிஸ் உள்ளதா? இதை காத்திருப்பதற்கான ஆவலே இல்லை. வாவ், ஐ மிஸ்ஸிங். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் நான் குமிழிகளை ஊதவும் முடியும். சரி, இந்த நீரூற்று நிஜமாகவே தங்கத்தால் செய்யப்பட்டதா? இது மிக பிரகாசமாக இருக்கிறது. சாக்லேட்ஸை அதில் மூழ்க விடலாம். நீ மிக அபாரம். நாளைக்கு உங்களோட பேசுறேன். அந்த இடத்தில் சிக்கிக் கொண்டது. ஓ, அதானே, எனக்கு தெரியும். உங்கள் அடுத்த வேலை இல்லை. ஐயோ, பிசா. இதுவரை இல்லாத அளவுக்கு ருசியான பீட்சா, ஐஸ்கிரீம் மற்றும் கண்டிப்பாக இனிப்புகளால் செய்யப்படுகிறது என்று எனக்கு தெரிகிறது. வாவ், இது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. பேசாமல் முன்னேறும். என்னுடைய இனிப்பு சேகரிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? இது மிகவும் பெரியது. நான் அதை என் சகோதரியுடன் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் பீஸாவின் வடிவத்தை வெட்ட வேண்டும். இப்போது இது பல்வேறு இனிப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறது. ஆஹா, இவ்வளவு நிறைய இருக்கிறதா? மற்றும் நடுவில் M&M's. ஓ, சரி, வாருங்கள். பேரனே, நீ செம்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாயே.
சரி, இது ரொம்ப ரொம்ப ரசமானது. ஆனா என்னோட சாந்த பீட்சாவை பண்ணணும். எனக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்முறை உள்ளது. அதை நீண்ட நாட்களா முயல விரும்பினேன். மாவினை முட்டை தொகுப்பில் வைத்து அதை எண்ணெய் தடவி சீசரால் நிரப்ப வேண்டும். சீஸ் வெளியேறாமல் தடுக்க முக்கியமானது மெல்ல அதன் முனைகளை உரைத்து விட்டால் போதும். உணர்ந்தேன். வேக விட தயாராக ஓவனுக்கு தொடக்குவோம். ஓமோ வாசம் கீரை மற்றும் தக்காளிகளால் அலங்கரிக்கிறோம். பாப்பாவுக்கு கொடுக்கலாம் பாட்டி, என்னை புன்னகைக்க செய்யாதே. அவர் என்ன செய்கிறார்? வாவ், அடப்போச்சு. ஓ கடவுளே! முதலில் கிடலை உருட்டி சோடா டொமேட்டோ பேஸ்ட் ஐ பயன்படுத்து. அதை பரப்பி பசலை கீரை மற்றும் செர்ரி தக்காளி வைக்கின்றீர்கள். இது ஒரு நல்ல யோசனை. இப்போது துருவிய சீஸ் அதை பரப்பி பீட்சா நெருப்பு பயன்படுத்துவோம். சும்மா சரி, அனைவரும் ஒன்று தயாராக இருக்கிறது. மாமாமியா, நாம முடித்து விட்டோம். வாவ்! எல்லா பீட்சாக்களும் மிகவும் வித்தியாசமாகவும் அபூர்வமாகவும் உள்ளன. இந்த பீட்சா பெரியதாக இருக்கிறது. செயலாளர், நான் ஒரு பிஸ்கட் கண்டுபிடித்தேன். மனம் அற்புதமாக உள்ளது. இதன் ருசி ஒப்பிடத்தக்கது. பாட்டி எனக்காக சமைத்ததை நான் சப்ரோபக்கிறேன். நான் அவளின் மிகவும் கடினமாக முயற்சிக்கிறார் என்பதை அறிகிறேன். ஆனால் இந்த பீட்சா பெரிதாக அசைவமாக இல்லை. வீட்டிற்கு சென்று கொள்கிறேன். இனிப்புகள் சந்தேகமே இல்லாமல் வெற்றி பெறுபவர் யார் என்பதை நான் அறிவேன். அவன் என் சகோதரன். முதலில் நீ என்ன சமைக்க போகிறாய் என்பதை தேர்வு செய்வோம். ஓ, அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அருமை, எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை கையாள முடியும். எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தேவைப்படும். ஆனால் நீ என்ன கொண்டு வந்த? சாண்டா, எனக்கே தெரியவில்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ, நான் யோசித்தேன். எனக்கு என் குள்ளங்களின் உதவி தேவை. ஓ, இங்கே இவங்க இருக்கிறாங்க. என்ன கேக்குக்காக என்னை கொண்டு வந்தீங்கள்? வாவ், இது மிகவும் சுவையான கிரீம். நன்றி. மேலும் ஸ்பான்ஸ் கேக், மேலும் வெள்ளை சாக்லேட் கூட. அதுவே எனக்கு தேவையானது. என் நம்பிக்கையான உதவியாளர்களுக்கு நன்றி. நார்த் போலில் சந்திப்போம். ஹோ ஹோ ஹோ. என்ன நீ இது முதல் முறையாக நான் குள்ளநரிகளை பார்க்கிறேன். சரி, சமையலை தொடர்வோம். பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோ பஃப்பை ஒரு கிண்ணத்தில் கலந்து விடுங்கள். ஒரே மாதிரியான கலவை கிடைக்க வேண்டும். எக்கை சேர்ப்போம். ஸ்பான் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து பிறகு மற்றொரு ஸ்பான் கேக் அடுக்கை வைங்கள். இதை பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமுடன் சமமாக்குகிறோம். வாவ், இது பச்சை கிறிஸ்துமஸ் மரமாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் விவரங்களை சேர்க்க வேண்டும். கிரீமில் இருந்து அழகான பச்சை மலர்களை கேக்கின் முழுவதும் பிழிந்து விடுங்கள். சரியானது. இப்போது இது கிறிஸ்துமஸ் மரம் போலவே தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை ஸ்பிரிங்கிள்களை சேர்ப்போம். வாவ், இது அருமையாக இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போல தெரிகிறது. வெள்ளை சாக்லேட்ல இருந்து ஒரு நட்சத்திரத்தை நமது கிறிஸ்துமஸ் மரத்தின் மிக மேலே உருவாக்குகிறோம்.
மைலி, என் கேக் உனக்கு எப்படி இருக்குது? அது குளிர்ச்சியானது. சாண்டா, நீ நல்ல வேலை செய்தாய். நான் ஒரு பனி மனிதன் கேக் செய்ய முடிவு செய்தேன். பாருங்கள், நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது பனி போல தேங்காய் சிப்ஸ்களை சேர்க்க போகிறேன். மூக்குக்கு பதிலாக ஒரு கேரட் கூட இருக்கும். சரி, இப்போது சாக்லேட் சாண்டாவை எடுத்துக்கொள்வோம். வாவ், இது என்னை போலவே இருக்கிறது. எல்லா பேக்கேஜிங்கையும் அகற்றிவிட்டு சாக்லேட்டை ருசிக்க வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த சாக்லேட் இடத்துல நான் இருக்க விரும்பவில்லை. சாண்டா, நீ என்ன பேசுற? உனக்கு பயமா? இது உள்ளே M&M's தான். இது எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் சேர்க்க உதவும். எப்படி அழகாக மாறி இருக்கிறது என்று நீயே பாரு. இப்போது சிறிய ஓரியோஸ் எடுப்போம். அவை என் பனி மனிதனின் கண்கள் ஆகும். தயார். இது மிகவும் அழகாக இருக்கிறது மைலி. நீ நல்ல வேலை செய்தாய். செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஷேக் செம்மறியாடாக உள்ளது. நாங்கள் மென்மையான மிட்டாய் மற்றும் இனிப்பு மிட்டாய் கம்பியால் ஒரு விழா உருவாக்குகிறோம். முடிந்தது. Bon appetit. ஜெஸ், வாவ், எல்லா கேக்குகளும் அருமையாக இருக்கின்றன. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ சரி, இந்த பனி மனிதன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். இந்த மூக்கு எதனால் செய்யப்பட்டது? ஓ, இது உண்மையான கேரட்டா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் இதை இனி சாப்பிட மாட்டேன். இப்போது இந்த இனிப்பு பரிசை முயற்சிப்போம். வாவ், அது அருமையாக இருக்கிறது. உள்ளே சாக்லேட் கேக்குகள் உள்ளன. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த பரிசு பிடிக்கும். இது என்ன? ஓ, இது முழு கிறிஸ்துமஸ் மரம். எவ்வளவு குளிர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையா இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சாண்டா. ஓ ஓ ஓ, நன்றி ஜெஸ். நீ எப்போதும் நல்ல குழந்தைகளின் பட்டியலில் இருந்தாய். எனக்கு வாழ்த்துக்கள். அட, இந்த முறை என்ன சமைக்க முடியும்? சரி, நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இந்த அஞ்சல் அட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, கோகோவா. ஓ, எனக்கு இப்போதே அது தேவை. என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. பாலை மற்றும் சாக்லேட்டை பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கி கலந்து கொள்ள வேண்டும். வேலை முடிந்து ஒரு கடினமான இரவுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இந்த பானத்தை அடிக்கடி தயாரித்து தருவாள். அதை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நாம் கொஞ்சம் பனி கட்டிகள் சேர்க்க வேண்டும். நான் சில பனி துளிகள் செய்வேன். அதுதான். இப்போது அதை கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓ மைலி, நீ என்ன கண்டுபிடிச்ச? மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் பாக்கி குச்சிகளுக்கு நன்றி. இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். பனி மனிதன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கோகோ தயாராக உள்ளது. சரி, எனக்கு சாக்லேட் பால் உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி மால்டீசர்ஸ் மற்றும் கோகோவையும் உள்ளே சேர்க்கவும். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவோம். பிளெண்டரை ஆன் செய்யலாம். இது மிகவும் சுவையான சாக்லேட் காக்டெயிலாக இருக்கும். அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். விப்பிங் கிரீமுடன் அலங்கரிக்கவும். மேலும் அதையும் சேர்த்து புத்தாண்டு இனிப்பு தூவல்களுடன் தூவவும். தயார். அட, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏய், என் பால் எங்கே போனது? எனக்கு அது தேவைப்படும். இங்கே எனக்கு ஒரு நுடலா ஜாடி இருக்கிறது. அதில் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாக்லேட் பாலை ஜாடியின் விளிம்பு வரை ஊற்றுங்கள். பாருங்கள், நான் ஒரு நகைச்சுவையான யோசனை கண்டுபிடித்தேன். நான் கிட்கேட்டை திரில் மீது வைத்தேன். கூல், சரியா? சிறப்பு. ஓ, சுவையா இருக்கு. எனக்கு கிட்கேட் மிகவும் பிடிக்கும். கிட்கேட் தயாராகினாரு. ஜெஸ், சீக்கிரம் சொல்லு, யார் வென்றார்கள்? வாவ், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இதை பரிசோதிப்போம். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது நுடெல்லா கொண்ட ஜாரில் கோகோவாகும்.
விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் சுவை மக்காச்சோளமாக இருக்கிறது. சரி, வேறொன்றை முயற்சிப்போம். ஓ, இது மீண்டும் மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவால் செய்யப்பட்ட ஒரு பனிமனிதன். அருமை, அதை நான் முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ ஸ்னோமேன் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆனால் இந்த கோகோ மிகவும் குளிர்ந்தது. இல்ல, எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, இது என்ன? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை சுவைக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் செஃப் வென்றதாக முடிவு செய்தேன். ஆம், நான் வெல்வேன் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி ஜெஸ், நீ சிறப்பாக செய்தாய். கடைசி அஞ்சல் அட்டை மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என்ன சமைக்க போகிறாய்? என்ன ஒரு சுவாரஸ்யம். ஓ ஆம், அதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு கப் கேக் விரும்புகிறேன். விரைவில் தொடங்குங்கள். இது என் கையொப்ப உணவு. எல்லா பொருட்களையும் வாங்குவோம். முதலில் எனக்கு பாப் ராக்ஸ் தேவை. அவற்றை ஒரு சாஸ்பானில் கரைக்கலாம். எல்லா கிராமலும் திரவமாக மாறியதும் குச்சியை நீக்கலாம். இப்போது பலூனை ஊதுவோம். அது போதுமானது. அதை கிராமலில் மூழ்கவும். பின்னர் பந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிராமலில் மூடப்பட வேண்டும். சாண்டா, நீ எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக, பிரச்சனை இல்லை, நான் இதுல நிபுணன். நன்றி சாண்டா. நாங்கள் பந்தை அகற்றுகிறோம். அது கிராமேல் கோலமாக மாறியது. ஒரு சாக்லேட் கப் கேக் எடுத்து மேலே கொஞ்சம் கிரீமை பிழிந்து ஒரு இனிப்பு கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதை கிராமேல் பந்தால் மூடுகிறோம். அவளை பிரச்சனைக்கு ஸ்பிரிட் ஏதோ புரியாத பத்தாண்டு பந்து புத்த முடிச்சிட்டு ஸ்டிக் பாயிட்டு திச்சான் சூயா புரிகிஸ்டிஸ். ஓ ஒய், இந்த கப் கேக் எங்க போகுது? எனக்கு ஒண்ணு வேணும். நீங்கள் மனசில் கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் சமையல்காரர். நான் ஒரு அழகான அலங்காரத்தை உருவாக்கியுள்ளேன். கிறிஸ்துமஸ் காலத்தில் பின்புறுதவன் எர்ஸ் இன்டிவேட்டட் ரூடால்ஃப் டாட்ஸ்க்கு பொண்ணரிச்சு. வாவ், இது ஒருமே இருக்குது சாண்டா. இந்த வாஃபிள் கோனில் ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா தயவு பண்ணி? வாவ், நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இது ஐஸ்கிரீமாக மாறிவிட்டது. ஓ நன்றி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு கப் கேக்கில் வைத்தோம். நாம் காதுகள், மூக்கு, கண்கள் செய்கிறோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெஸ், முயற்சி செய்து பாரு. வாராய். ஹூரே, கப் கேக்ஸ். அவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமானவை. நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் பலூன் போல தெரிகிறது. ஓ இல்ல, என் நாக்கு கிராமலில் உறைந்து விட்டது. நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. சரி, இத பற்றி என்ன? ஓ, இது ஒரு மானை போல தெரிகிறது. எதுவும் விசித்திரமில்லை, ஆனால் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கும். இது என்ன? ஓ, என்ன ஒரு அழகான கப் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மற்றும் கப் கேக் ஆகியவற்றின் சிறந்த சேர்க்கை. மிகவும் நல்லது. இதை யாராவது கண்டுபிடித்தவர் நிச்சயமாக வென்றார். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. ஹூரே, வெற்றி எனது. அவள் என் யோசனையை விரும்பினாள். நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி விவியன், இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. இதை போல உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சுவையான தர்பூசணி ஜூஸ். இந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. ஓ ஆம், பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளேன். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும்.
ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாஹா, இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன், மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். ஓ, நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. ஓ, சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம். அப்படியே. ஓ, அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள். அத நல்லா கலக்குங்க. ஓ, இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர். ஹூ, அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது, ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விகை ஏதாவது யோசிக்கவும். ஓ, நான் ஏற்கனவே அறிவேன். இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட, என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள்கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள்கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே. இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that's sort of go with first with Vivian Bambi's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பன்னு நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம்! நைச்சாகையின் கீழ்
இப்பொழுது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை, இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம் மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. காட்டுறேன். முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு, எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். சாஸ் பண்ணுவ மார்ஷ்மெல்லோக்கு கொண்டுப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்த கம்மின் அடுக்கு ஸ்ப்ரைஸை வைத்து அவன் நிறுத்தி கர்ஷா ரிசாஸ் பின்னர் அது வீடாக்கை வீட்டாமையை தன்மிகள் சைபிஸ் செவிய பொர்பீட்டன் பெரிய எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிச்சு. விவியன், இதை முயற்சி செய். வாவ், நீ இதை மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். அதை வளையங்களாக நறுக்குவோம். உலகு வளையங்களை பானலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கணும். ஒவ்வொரு உலகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப். நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அதை மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும். அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாயும் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ், நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல இது வேலை செஞ்சது. விவியன், இதை முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களை போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே.